ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயும் லட்டு கோபால் இருப்பார். ஸோ அவருக்கு எப்படி நம்ம அவரோட ட்ரெஸ்ஸில் எப்படி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க லட்டு கோபால். அப்புறம் கிருஷ்ணரோட அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அண்ட் பலராமோட அவதாரமான நித்யானந்த பிரபு அவங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸும் எப்படி பண்ணினேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த கிருஷ்ணரோட அளவு 6 நம்பர். அவங்களுக்கு 12 இன்ச்சுக்குள்ளே வட்டம் வரைஞ்சிருக்கிறேன். ஃபுல் டயமீட்டர் 12 இன்ச்சஸ். ஸோ அந்த அளவுக்கு நான் வட்டம் வரைஞ்சிட்டு அதை நான் 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுட்டு திருப்பி அதை 4ஆக மடிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் அந்த டிசைன் வர மாதிரி. ஸோ அதை திருப்பி இப்படி மடிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதில் நான் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கும் போது ஈஸியாக இருந்தது. நான் ஒவ்வொரு பார்ட்ஸ் பிரிக்கிறதுக்கு அது ஒரு இதில் டிசைன் வரைஞ்சிட்டு அதையே எல்லாத்துலேயுமே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த டிசைனும் ஈஸியாக இருந்தது. ஒரு 1 ரூபி காயினை வச்சுட்டு ரவுண்ட்ஸ் வரைஞ்சிட்டு லீஃப் போட்டுக்கிட்டேன். அதே நான் அப்படி காப்பி பண்ணதுனால எல்லாமே சிமிலராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மெத்தட் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இப்படியே நான் வரைஞ்சிட்டேன். இதை வரைஞ்சிட்டு நான் இப்போ ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிருக்கிறேன். அதை இப்போ நான் இந்த ரா சில்க் மெட்டீரியல் இதில் நான் இப்போ அப்படியே கார்பன் காப்பி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஒயிட் கார்பன் எடுத்திருக்கேன். இதை ஒயிட் கார்பனை இந்த மாதிரி எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரில் மட்டும் பின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒயிட் கார்பனில் இந்தமாரி கார்பன் காப்பி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்தமாரி வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி நான் அந்த கௌரை நித்தாய்க்கும் வரைஞ்சிருக்கிறேன். அந்த சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கும் நித்யானந்த பிரபு அவங்களுக்கும் இந்தமாரி அவங்களோட ஷால், அதாவது வஸ்திரம் எல்லாத்துக்கும் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் லீஃப்க்கும் இந்த கலர்ஸ் எடுத்திருக்கேன், ஆங்கர் கலர்ஸ். அதில் நான் உள்ள ஒரு சின்னதாக ஒரு பீட் மட்டும் வைக்கிற மாதிரி அளவு பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்குள்ளே சின்ன ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். மற்றது எல்லாமே லேசி டேசியில் நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். பட் லேசி டேசியோட அந்த ஒவ்வொரு பெட்டலோட லென்த் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கோடு அவுட்டர் சர்க்கிள் அந்த இடத்துல சின்ன சின்ன கோடாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த கோடை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இதுவும் ஒரு லேசி டேசியில் ஒரு மெத்தட். இந்தமாரி பெட்டல்ஸ் லாங்காக இருந்ததுன்னா ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கோடை கூட அப்பப்போ வரைஞ்சிட்டு நீங்கள் போடலாம். ஸோ ஈக்குவலாக உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இந்தமாரி கோடு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே நீங்கள் தச்சுருங்க. நான் இதுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ அவரோட ட்ரெஸ்ஸில் நான் எம்ப்ராய்டரி பண்ணேன். ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்தமாரி நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் போட்டுட்டு மிடில்லேருந்து இப்போ இந்த லேசி டேசி ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லேசி டேசி ஃப்ளவர் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே போட்டிருக்க லைனுக்குள்ளே விட்டு திருப்பி அதே பாயிண்டில் நம்ம விடணும். ஆனால் உள்ளே இருக்கிற சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதே பாயிண்டில் விடாமல் ஒரு பாயிண்ட் முன்னாடி விடுறேன் நான். ஸோ அகைன் நான் எடுக்கும்போது உள்ளே அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதில் இருக்கிற பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டு அடுத்ததில் உள்ளே விட்டு திருப்பி கொஞ்சம் முன்னாடி நீடில் விடுறேன். ஸோ சேம் பிளேஸ்லேயே நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸை அந்த எண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே ஒரே இடத்துல ரொம்ப தடிமனாக இருக்கும். இல்லைன்னா நீடில் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி தள்ளி எடுக்கிறேன். போடுறது உள்ளே விடுறது அந்த சர்க்கிளில் விடுறேன். நீங்கள் எப்படினாலும் மாற்றி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே பிளேஸ்லேயே நீங்கள் ஆரம்பிக்கிறதும் எண்ட் பண்ணுறதும் இல்லாமல் ஒரு சின்ன பாயிண்ட் கொஞ்சம் பின்னாடி அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் ஈவனாக அழகாக அந்தமாரி ஸ்மூத்தாக பண்ண முடியும். இது பார்க்குறதுக்கு ஒரு வெல்வெட் லுக் இருந்தது. ஸோ நான் தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸோ இது மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிவிட்டு அந்த லீவ்ஸும் க்ரீன் கலரில் பண்ணுறேன். நான் இப்போ இந்த லீவ்ஸ் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஏன்னா ஃப்ளவர்ஸ் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கப்ப லீவ்ஸ் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எல்லாத்துக்குமே 7 நம்பர், நீங்கள் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கும்போது 6 நம்பர் நீடலும் எடுக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும், கோர்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஓட்டையும் கொஞ்சம் நல்லா விழுகும். இப்போ நான் இந்த லீஃப்க்கு பாருங்கள் ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன்.
இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அது ஸ்ட்ரெயிட் லைனோட லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு நீடில் எடுத்து மிடிலில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் வி ஃபார்ம் ஆகும். அந்த வியை உடனே லாக் பண்ணிடணும், பக்கத்துலேயே லாக் பண்ணிடணும். திருப்பி அகைன் இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் ஒரு வி ஃபார்ம் ஆகும், அதை லாக் பண்ணணும். ஸோ இதே மெத்தடில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லீவ்ஸ் பாருங்கள், ஃப்ளை ஸ்டிச்சில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். நெருக்கமாக பண்ணணும். எல்லாமே ஆங்கர் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். உடனே நான் இப்போ லாஸ்ட் ஒன் மட்டும் உடனே க்ளோஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக ஸ்டெம் ஸ்டிச்சில் அந்த ஸ்டெம்மும் போட்டு அந்த ஃப்ளவர் வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு ஸ்டெம் ஸ்டிச். ஸோ அந்த இடத்துல நான் ஃப்ளவர் வரைக்கும் அந்த ஸ்டெம் போட்டுட்டேன். ஸோ இது மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் எல்லா லீவ்ஸும் பண்ணிடணும். இப்போ நான் கீழே இருக்க பார்டர் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பார்டரில் மேலேயும் கீழேயும் ஒயிட் கலரில் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன் ஆங்கர் த்ரெட். அதை வச்சு ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம் ஸ்டிச் நம்ம நிறைய இதில் பார்த்துருக்குறோம், தனியாக டியூட்டோரியலும் இருக்குது, அதோட லிங்க்கும் தரேன். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் அதுக்கு மிடிலில் கொண்டு வரணும். அப்புறம் முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சை ஒட்டி ஒட்டி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக இந்தமாரி பேக் சைடில் போட்டுகிட்டே வரணும். நீடில் வந்து பேக் பார்த்து வரும். ஒவ்வொரு தடவையும் நூலை கீழே வச்சுக்கணும், அப்போ தான் அந்த இது வந்து ட்விஸ்ட் ஆகி வரும், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும். ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், கீழே நான் நூலை வச்சுக்கிறேன். ஸோ ஊசிக்கு கீழே தான் நூல் இருக்கணும். இது மாதிரி மேலேயும் கீழேயும் அவுட்லைன் வந்து ஒயிட்டில் நான் இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு திக்காக ஒரு ஸ்டிச் போடணுங்கிறதுக்காக நான் ஹெரிங்போன் ஸ்டிச் வந்து எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி கீழே மேலே அந்த மாதிரி நம்ம கிராஸாக இந்த ஸ்டிச் போடணும். இதோட டியூட்டோரியலும் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெருக்கமாக போடணும் இந்த ஹெரிங்போன் ஸ்டிச், அப்போ நமக்கு அந்த பார்டர் நல்லா திக்காக நமக்கு தெரியும். இதுக்கும் வந்து நீடிலுக்கு மேலே ஊசி இது நூல் போகக்கூடாது, அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும். நீடிலுக்கு கீழே தான் நூல் வரணும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நம்ம இந்தமாரி ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தால் நெருக்கமாக இருக்கும். இதுக்கும் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த 3 கலரும் போட்டுட்டேன். அதேமாரி மெத்தடில் 3 ஃப்ளவர், அப்புறம் கீழே பார்டர், அப்புறம் எல்லா லீவ்ஸை கனெக்ட் பண்ண ஸ்டெம்ஸ் பாருங்கள், அந்தமாரி எல்லாம் போட்டாச்சு. இப்போ மிடில் வந்து நமக்கு பீட்ஸ் வைக்கலான்னு சொன்னேன்ல, ஸோ அந்தமாரி 5 நம்பர் மோத்தி எடுத்துருக்கிறேன், பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஆர்டினரி ஒயிட் கலர் த்ரெட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் எல்லோ போடும்போதே எல்லோ த்ரெட்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா ஒரு 2 தடவை கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸி இது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டுட்டேன். இது ஃபுல்லாக பீட்ஸும் இப்போ வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற டேட்டிஸ்க்கும் இந்தமாரி அவங்களுக்கு வேஷ்டிக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி பண்ணி அதில் நான் அந்த வேஷ்டியோட கரைக்கும் இந்த சைட்லேயும் மட்டும் கொடுத்துருக்கேன். அவங்களோட ஷாலில் இந்த ஓரத்தில் இதேமாரி லேசி டேசி ஃப்ளவர்ஸே பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் அந்த ஒரு 1/2 மீட்டரில் இது எல்லாமே பண்ண முடிஞ்சுது. இது வந்து வேஷ்டிக்கு 2 டெய்ட்டிக்கும் வேஷ்டி, அவங்க 2 பேருக்கும் உள்ள வஸ்திரம். ஸோ அந்த ஷால்குள்ளே அந்த எல்லாமே இந்தமாரி தைச்சிட்டேன். ஸோ அதுலேயும் பாருங்கள், இதே மாதிரி லேசி டேசி ஃப்ளவர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒரு சின்ன கொடி மாரி கொடுத்துட்டு அங்கங்கே ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டேன். ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது பாருங்கள், தச்சும் வந்துருச்சு. நான் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தச்சு கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது இன்னும் ஹைலைட் பண்ணுற மாதிரி அவங்க அது எட்ஜில் வந்து பேர்ல்ஸ் இருக்கிற லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த லேஸ். கீழே வந்து ப்ளூ கலர் லைனிங் கிளாத் கொடுத்து அந்த பேர்ல் பீட் லேஸ் வச்சு அதோட அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க.
மேலே வந்து அந்தமாரி அவருக்கு ஷர்ட்டும் அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு ஒரு ரவுண்ட் விட்டிருந்தோம், அது அதில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பாருங்கள், இதுதான் அந்த வேஷ்டி நம்ம லாங்காக பண்ணியிருந்தோம்ல, அந்த வேஷ்டி இப்படி தைச்சிருக்கிறாங்க. அது எப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத அந்த ஒரு எண்டை வந்து அவங்க ஃப்ளீட்ஸ் கொடுத்து நல்லா தைச்சிட்டு அதில் வெல்க்ரோ ஒட்டியிருக்காங்க. இந்தமாரி நல்லா ஃப்ளீட்ஸ் ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிட்டாங்க. அப்புறம் இடையில வந்து இந்தமாரி வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க நல்லா நீளமாக. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணி ஒட்டினோன்னா அவரோட ஹிப்க்கு அது கரெக்டாக இருக்கும். பின்னாடி இருக்கிறத வந்து இதோட ஒட்டிட்டோன்னா நல்லா அந்த வேஷ்டி அழகாக நமக்கு கிடச்சிரும். அந்த இதுலேயுமே ஃபுல்லாக அவங்க அந்த பேர்ல் பீடில் இந்த லேஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட எம்ப்ராய்டரி இன்னும் ஹைலைட் ஆகி தெரியுது. ஸோ இதோட வஸ்திரம் அது. ஸோ இதை வந்து சாம்பிள் ட்ரெஸ் வாங்கி அதை அப்படியே அளவு வச்சு பண்ணேன். ஸோ நீங்களும் அதுமாரியே பண்ணலாம். ஸோ அந்தமாரி பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா தைச்சி தருவாங்க. ஸோ இது மாதிரி நம்மளே நம்ம டெய்ட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் தைச்சி கொடுக்கும்போது ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கும் இல்லை தைச்சி கொடுத்த ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப அந்த நேரத்தில் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கிருஷ்ணனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.